இந்த நாட்டுடைய வரலாறு காமராஜரை போல ஒரு யோக்கிய ஒரு அரசியல்வாதி வந்தது உண்டா? அதை பற்றி உங்களுக்கு மைக் கிடைச்சனும் ஒரு மீடியா வச்சிருக்கீங்க, எதை வேணாலும் பேசுவீங்களா? ஏகமா நான் தான் லாஸ்டா இருப்பேன் உங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு. இன்னும் டெய்லியுமே வந்து இனிமே இப்ப யாருமே என்ன பேட்டி எடுக்க மாட்டாங்களா? என்னமா லாஸ்ட்னா என்னமா இருக்கும்? தாவேக ஆட்சிக்கு வரும் நான் முத சொல்லும்போது யாராவது ஒருத்தர் நம்பினாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே உண்மையை சொன்னா அந்த மக்கள் நம்புறது இல்ல. ஜோசப் விஜய் எனும் நான் புருஷன் தப்பே பண்ணாலும் வேற வழி இல்லாம என்ன பண்றது, கழுத்து நீட்டி அனுசரிச்சு போறீங்கல்ல, உங்க நிலைமையில தான் நாங்களும் இருந்தோம். இப்பதான் முழு சுதந்திரம் எங்களுக்கு. சிங்கப்பெண்ணே அதிரடிப்படை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரு பதவியேற்று 1 மந்த், கரெக்டா 1 மந்த் ஆகுது. இனிமேல் பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்போதும் உங்க கூட இருக்கு. முதல்வராக வந்திருக்கிற விஜய், அவருக்கு அனுபவம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, பிறகு அவர் என்ன நினைக்கிறாரோ உள்ளம் நினைப்பதை உதடு பேசுகிறது. அதை நான் பாக்குறேன். ஆனால் இவர் சொன்னதை உடனே செஞ்சிருக்காருல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்வது முக்கியம் அல்ல, செயல்லையும் காட்டிருக்கிறார். பொறுப்பில் இருந்த பல பேர் தவறு செய்தவர்கள் ஒரு 5-6 பேர் உடனே கட்சி விட்டு நீக்கிட்டார். அதிகாரிகளே சென்னையில ஒரு போலீஸ் டிஸ்மிஸே பண்ணிட்டார். நான் இப்ப பாராட்டல. இதே திட்டத்தில் நாளைக்கு தவறு நடந்தா முதல்ல எதுக்குறாள் நானா தான் இருப்பேன். இந்த முக்தார் அரெஸ்ட் இப்போ பண்ணியிருக்காங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லாருமே இங்க கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல, அப்ப அதே மாதிரி மாரிதாசும் இப்ப இருக்கிற கரண்ட் இதுல திரும்பி தப்பா பேசுறீங்க. சீமான் காங்கிரஸ் வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளா தொடர்ந்து அதுதான் என்ன பேச்சு பேசுற நீ? என்ன வேணாலும் பேசுவியா? என்ன பெரிய மேல இருந்து வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம்னா சொல்லிருக்காரு சார், கோட் சூட் போடுங்க ப்ரோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நாங்க we lost to the fools. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான. ஃபூல்ஸா? புரியல எனக்கு. நீங்கள் எதை இழந்தாலும் மீட்டு விடலாம், தன்னம்பிக்கை இழந்து விட்டால் மீட்க முடியாது. அதற்கு உதாரணத்துக்கு வேறு எங்கும் தேடி போக வேண்டாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாரதி ராஜா தான் அதற்கு உதாரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் திருச்சி வேலுச்சாமி ஐயா தான் நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். அநேகமா நான் தான் லாஸ்டா இருப்பேன் உங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு. இன்னும் டெய்லியுமே வந்து யாருமே என்ன பேட்டி எடுக்க மாட்டாங்களா? என்னமா லாஸ்ட்னா என்னமா இருக்கும்? அப்படி சொல்லல சார், இந்த சேனல்ல நான் தான் லாஸ்டா இருப்பேன், யூடியூப்லயே நான் தான் லாஸ்டா இருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுல. ஏன்னா ஓப்பன் பண்ணாலே வந்து நீங்க தான் சார் இருக்கீங்க. நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் இருக்கீங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் நீங்க தான் இருக்கீங்க. ஒரே பரபரப்பா இருக்கீங்களே. கட்சியில வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணீங்க, இவ்வளவு தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் வந்து நீங்க பரபரப்பா இருக்கீங்கல்ல. தாவேக ஆட்சிக்கு வரும் நான் முத சொல்லும்போது யாராவது ஒருத்தர் நம்பினாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே உண்மையை சொன்னா அந்த மக்கள் நம்புறது இல்ல. உலகம் உருண்டேன்னு சொன்னா கலிலியோ, நம்பினாங்களா? இல்ல. ஒரு நாளை கணக்கிட முடியும் 24 மணி நேரம்னு சொன்னான். அவனை அதே மாதிரி ஊர்ல பெண்டுலத்தை வச்சு கொண்டானுங்க. உண்மையை சொன்னா எவனுமே ஒத்துக்கிறது இல்லை. நானும் இந்த உண்மையை தான் சொன்னேன், என் வீட்டுல இருக்கவங்களே ஒத்துக்கல. உங்க வீட் என்ன சார் இது? நீங்களும் டிஎம்கே மாதிரி பேசுறீங்க. ஏமா என்ன இல்ல சார், உதயநிதி அவர்கள் சொன்னாரு. இருமா, என்ன திட்டுறனா மட்டும் இல்ல, அரைறானா ஒரு அரை விட்டுரு. திமுக மாதிரின்னு சொல்றீங்க. ஐயோ சார், இதை விட நான் ரொம்ப கேவலப்படுத்துறேன். ஐயோ சாரி சார். இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேணாம்னு சொன்ன கட்சிமா திமுக. அந்த கட்சி பேரை சொன்னா எனக்கு எப்படி? அது நீங்க எப்படி சார் இப்ப நீங்க சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த கட்சியில தானே நீங்க இத்தனை வருஷம் பயணிச்சீங்க. இத்தனை வருஷம் இல்ல, நாங்க என்ன பண்ண வேண்டிய தொண்டருங்க, வேற வழி இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிடுறம்மா இப்படி சொன்னதான் புரியும். புருஷன் தப்பே பண்ணாலும் வேற வழி இல்லாம என்ன பண்றது, கழுத்து நீட்டி அனுசரிச்சு போறீங்கல்ல, உங்க நிலைமையில தான் நாங்களும் இருந்தோம். இப்பதான் முழு சுதந்திரம் எங்களுக்கு. ரொம்ப அப்போ சுதந்திரம் எனக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க. சார் லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக் நவ. சிங்கப்பெண்ணே அதிரடிப்படை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரு பதவியேற்று 1 மந்த், கரெக்டா 1 மந்த் ஆகுது. இந்த 1 மந்த்ல உங்களோட அனுபவம், நீங்க காமராஜர் காலத்திலேருந்தே வந்து யூ ஆர் டிராவலிங், அதுவும் முக்கியமா தேசிய கட்சியில நீங்க இருக்கீங்க, இவ்வளவு பெரிய பொறுப்புகள்லாம் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த 1 மந்த் ஆட்சி காலத்தை உங்களோட பார்வை என்னவா இருக்கு? தாமா, நான் இது சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறது இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கு சொன்னதில்லை. 1971, 72 நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் காமராஜரை பெற்ற போது ஒன்று சொன்னேன். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவன் பேசுகிற வாய்க்கும் அவன் நினைக்கிற நெஞ்சுக்கும் உடல் ரீதியாக ஒரு ஜான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த அதிசய மனிதன் காமராஜருக்கு மட்டும் உள்ளமும் உதடும் ஒன்றாக இருக்குது. உள்ளம் எதை நினைக்கிறதோ அப்படியே சொல்லுகிறது. அதற்கு பின்னால் அவர் காலத்துக்கு பின்னால் ஒவ்வொருத்தரா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடைவெளி கூடிக்கிட்டே போச்சு.
இன்றைக்கு மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் சொன்னா அவர் நடிகராக இருந்து வந்திருந்தாலும் கூட, ஒருத்தன் நடிகனா அல்லது பெரிய அறிஞனா, மேதையா, டாக்டரேட் 25 டாக்டரேட் வாங்கினானா, இல்லை MA MSc படிச்சானா, படிப்போ இது எதுவுமே இல்லை. அவன் அடிப்படையில் மனிதனாக இருக்கிறான் என்பதற்கு அதான் அடையாளம். முதல்வராக வந்திருக்கிற விஜய், அவருக்கு அனுபவம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, பிறகு அவர் என்ன நினைக்கிறாரோ உள்ளம் நினைப்பதை உதடு பேசுகிறது. அதை நான் பார்க்கிறேன். அதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வந்த உடனே என்ன சொன்னார்? முதல்ல பதவியேற்ற உடனே அவர் சொன்னதே, நான் மிக சாதாரண மனிதன், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாமே தந்தது இந்த தமிழ் மக்கள், எனக்கு எல்லாவற்றையும் தந்த இந்த தமிழ் மக்களுக்காக நான் எதையாவது தர வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுக்காக வந்திருக்கேன். நான் உறுதியாக லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோடு இருக்கிறவர்களும் ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன், என் கட்சிக்காரர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தவறு செய்தாலும் நடவடிக்கை சொன்னார். சொன்னது மட்டுமில்ல, ஒரு மாசம் முடியல, இதுக்கிடையில அவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையாங்கிறதா கேள்வி. அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதான்மா நான் என்ன சொல்றேன், ஒரு மாதத்திற்குள்ளேயே சொல்வது என்ன, ரூபாய்க்கு 1 படி அரிசி படிப்படியா 3 படின்னு சொல்லி 60 வருஷம் ஆச்சு ஓடல. ஆனால் இவர் சொன்னதை உடனே செஞ்சிருக்காருல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்வது முக்கியம் அல்ல, செயல்லையும் காட்டிருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர்களே பொறுப்பில் இருந்த பல பேர் தவறு செய்தவர்கள் ஒரு 5-6 பேர் உடனே கட்சி விட்டு நீக்கிட்டார். அதிகாரிகளே சென்னையில் ஒரு போலீஸ் டிஸ்மிஸே பண்ணிட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன்னாரு, சொன்னதோடு நிற்காமல் சிங்கப்பெண் திட்டம்னு சொன்னாரு, நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. அது சிங்கப்பெண் திட்டம் பற்றி இப்போ நெக்ஸ்ட் கேட்கணும். அந்த சிங்கப்பெண்ணுக்கு தனியாக வந்து ஒரு லோகோ, தனியாக அவங்களுக்கான ஒரு சீருடைகள், இதெல்லாம் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாருமே அது இது பண்ணுறாங்க. இது செயல்முறை எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும்ன்றது நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களோடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதாவதுமா, நீங்கள் இந்த கேள்வியோட அடித்தளமே எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது இது எப்படி வரும் என்பது நம்முடைய அறியாமை. காலப்போக்கில் நடவடிக்கையை வச்சா நல்லா நடந்தா பாராட்டுவதும், தவறு நடந்தால் விமர்சிக்கவும். நான் இப்ப பாராட்டல, இதே திட்டத்தில் நாளைக்கு தவறு நடந்தா முதல்ல எதுக்குற ஆள் நானா தான் இருப்பேன். அந்த மனோநிலையை நம்ம வளர்த்துக்குவோம். ஆரம்பிக்கிற போது இது வருமா போகுமா என்று சொல்வது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவரை நம்ம குழப்ப தயாரா ஆகிறோம். அதை நாம் செய்ய வேண்டாம். இந்த முக்தார் அரெஸ்ட் இப்போ பண்ணியிருக்காங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. கர்நாடகால தான் பண்ணியிருக்காங்க. தேடி பிடிச்சி கர்நாடகால வந்து தலைமறைவா இருந்தவரை கைது பண்ணியிருக்காங்க. ஏமா நீ தானமா சொல்ற தலைமறைவா கர்நாடகம் தேடி பிடிக்க வேணாமாம்மா, பிடிச்சிட்டாங்கன்னு சந்தோஷம் பண்ண. ஒளியறவன் தப்பிக்க ஒளியலாம், கண்டுபிடிக்கிறேன் தேடி தானே கண்டுபிடிக்கணும். புடிச்சிட்டாங்கல்ல, மாரிதாஸை ஏன் அரெஸ்ட் பண்ணனும்ன்ற ஒரு கேள்விங்க. அவர் இருந்தாரு பண்ணாங்க, அவர் ஓடி போயிட்டாரு, அவர் லேட். இல்ல இப்ப ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க அத்தனை பேருமே. நீங்க எந்த ஊர்லமா இருக்கிறீங்க? ஆனந்தவிடன்ல ஒரு கார்ட்டூன் போட்டார் பாலசுப்ரமணியம், திமுக ஆட்சியாளரை கைது பண்ணி அசெம்பிளியில் நிக்க வைக்கல, ஜெயில தள்ள. சவுக்கு சங்கர் கூட தான் அது பண்ணி வச்சாங்க. நீங்களே சொல்றீங்கம்மா, எல்லாத்தையும் நீங்க இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க. புரிஞ்சுக்கல சார், நான் கேக்குறேன். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணதுக்கு எல்லாரும் இங்க கண்டனம் தெரிவிச்சாங்கல்ல, அப்ப அதே மாதிரி மாரிதாசும் இப்ப இருக்கிற கரண்ட் இதுல திரும்பி தப்பா பேசுறீங்க. சவுக்கு சங்கரும் அவரை கைது செய்ததும் இப்போ முக்தாரை கைது செய்ததும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒன்று நினைச்சீங்கன்னா நீங்கள் மயக்கத்தில் இருக்கீர்கள். மயக்கத்திலிருந்து வெளிவாங்க. இந்த நாட்டுடைய வரலாறு காமராஜரை போல ஒரு யோக்கிய ஒரு அரசியல்வாதி வந்தது உண்டா? அதை பற்றி உங்களுக்கு மைக் கிடைச்சனும் ஒரு மீடியா வச்சிருக்கீங்க, எதை வேணாலும் பேசுவீங்களா? அவரை பற்றி பேசுற முக்தார் தமிழ்நாட்டில் 200க்கு மேற்பட்ட இடங்களுக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அது வந்து கைது பண்ணலன்னு வருத்தப்படுங்க. இவங்க கைது பண்ணிருக்காங்க, பாராட்டுங்க. ஃபைன் சார். ஏன்னா இந்த அரெஸ்ட் வந்து ஒரு இதுவா இருந்ததே, அதனால நான் கேட்டேன். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, அது இந்த துவக்கம் நல்லதுதான். நான் என்ன பார்க்குறேன்னா, நான் வேடிக்கைக்கு சொல்லம்மா, இளம் வயதில் கூட எனக்கு அது தெரியல. இப்போ என் வீட்டில் எனக்கு பேத்திகள் 9 பேர் இருக்காங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கம் வராது, கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நாட்டில் இருக்க நிலைமையை பார்த்தா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோலாம் பயந்தேன். அந்த அளவுக்கு நிலைமைகள் மோசமாக போயிட்டு இருந்துச்சு. அதை மாற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை சிந்தித்து அதற்கான ஒரு திட்டத்தை படிச்சிருக்கிறார். அதை நம்ம பாராட்டுவோமே, அது நல்ல சிறப்பாக செயல்படும். கடைசியா ஒரு கேள்வி, சீமான்
காங்கிரஸை வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளா தொடர்ந்து அதுதான் எடுத்தான viral ஆ போயிட்டு இருக்கு. Sir, அவர் செலவு கடை வச்சிருக்காரா? சார் அவர் வந்து டைரக்டாவே காங்கிரஸ் கேட்டிருக்காரு, என்ன வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா காங்கிரஸுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டா அவர்கிட்ட வேற ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு சுத்தமா இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கு புரியல, உங்ககிட்ட எல்லாம் இல்லன்னு காங்கிரஸ்காரன் தான் இருக்குன்னு இருங்கன்னு ஏன் கேட்கிறாருன்னா கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கறது. ஏங்க நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இந்த பிரச்சனைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஊர்ல தான் ஒரு பழமொழி சொல்லுவான், வேற ஊர்ல அந்த அந்த வார்த்தை கூட பொருள் உங்களுக்கு எல்லாம் புரியாது. பந்தியிலே இடம் இல்ல, 4வது பீத்தல் வெளியிருந்து ஒருத்தர் சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க திமுக காங்கிரஸ் பேசுன, இப்ப புதுசா அதுல இருந்து என்ன சப் கிளாஸ் போடுறீங்க? சரி கேட்கிறேன், உடனே உள்ளே உடனே சொல்லிட்டீங்க. அவனுக்கு அப்ப அங்க அந்த ஊர்ல என்ன சொல்லணும்னா, ஒண்ணும் இல்ல, தூக்கி போடுற எச்சலையில இருந்து பொறுக்கி சாப்பிட்டு வடிச்சு சாப்பிட வேண்டியதான்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்காரங்க. அதை நான் சொல்லல, இது அந்த கேஸ் தான். உனக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை கிடையாது. சீமானுடைய கொள்கை என்னமா சொல்லுங்க? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அதோட நிறுத்தினார்னா நீங்க புரிஞ்சுக்கல. மேதகு பிரபாகரன் என்னிடத்தெல்லாம் கட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. தமிழர்களுக்கான நாடு உருவாக்குவதான் நோக்கம். தமிழர்களுக்காக நாடு உருவாக்க வெக்கம் இருந்தால், மானம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணை இருந்தால், நீ சாப்பிடுறது சோறு தான்னா தனி நாடுக்கு போராடு, உன்னை மனுஷன் ஒத்துக்கிறேன். அது இல்லைன்னா மேலே கீழே மூடிக்கிட்டு போடா. அதான் என்னுடைய பதில். கச்சத்தீவு பத்தி கேட்டிருக்காரு. நான் கேட்ட வாங்கிக்க. நான் என்ன சொல்றேமா, தனிநாடு போராட்டம் தான் சொன்னேன். தேர்தலை நின்று நீ சொல்றதுக்கும் செய்யறதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன பேச்சு பேசுற? நீ என்ன வேணாலும் பேசுவியா? என்ன பெரிய மேல இருந்து வானத்திலிருந்து குதிச்சு வந்தோம்னா நீ யார்? உன்னுடைய குடும்பம் என்ன? உன்னுடைய குடும்பத்துல பின்னணி என்ன? அதனுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? உத்தமமான ஒரு நேர்மையான ஒரு அற்புதமான மனுஷன் காளிமுத்து, எனக்கு நெருங்கிய நண்பர். அவருடைய பொண்ணை கல்யாணம் மட்டும் அப்படியே அடக்கிட்டு இருக்கோம். விமர்சனம் பண்றதுக்கு ஒரு எல்லை வேணாம். காங்கிரஸ் பற்றி காளிமுத்து செய்யாத விமர்சனமா? ஏன் ஜெயலலிதாவோட பால்கடி பாவை, சேல்விடி சேவை, இவ்வளவு எல்லாம் கடுமையான விமர்சனம். ஆனா அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? நீ யார வேணாலும் போடாங்கிறது, வாடாங்கிறது என்ன அவதார புருஷன் நினைச்சிட்டியா? வார்த்தை கவனமாக அசிங்கப்பட்டு போகும். காங்கிரஸ் பத்தி இல்லாம விஜய் பத்தியும் சொல்லியிருக்காரு சார். உங்களால யாரை பற்றி பேசினாலுமா இல்ல நல்ல படமே நீங்க கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், பக்கத்து வீடு எரிகிற போது நம்ம விட்டு பாதுகாத்து நினைக்கிறது தான் புத்திசாலி. இப்படி எல்லாரையும் கேவலமா பேசுற போது நீங்களும் அதை கண்டிச்சாதான் நீங்க புத்திசாலி. நான் அதான் அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னேன். தனித்தமிழ்நாடு மட்டும்தான் உன்னுடைய கொள்கைன்னு சொல்லி இல்ல. அதற்காக நீ ஆம்படையா இருந்தா, சூடு இருந்தா, சொரணை இருந்தா, நீ சாப்பிடுறது சோறுதான்னா போராடு. இல்லைன்னா என்ஜான் சொல்லக்கூடாது. நவத்வாரத்தையும் மூடிட்டு சும்மா சொல்லியிருக்காரு சார். கோட் சூட் போடுங்க ப்ரோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நாங்க we lost to the fools, அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான. ஃபூல்ஸா? புரியல எனக்கு. நாங்க வந்து ஒரு முட்டாள்கள் கிட்ட தோத்து போயிட்டோம்ன்ற மாதிரி ஆராசா சொல்லியிருக்காரு சார். முட்டாள்கிட்டே தோத்து போன பெரிய முட்டாள்கள். இவங்க தோத்து போலமா, அவங்களே தோத்துக்கிட்டாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்றது ஏற்கனவே சொல்லிட்டேன்மா. உதயநிதி என்ன சொன்னாரு? நம்ம வீட்டில் இருக்கவங்களே தோக்கடிச்சாங்க தானே அதுக்கு அர்த்தம். இப்ப இவர எல்லா ஊருக்கும் போனார்ல, அவங்க தலைவரே தோத்து போயிட்டாரம்மா, அவங்க பொதுச் செயலாளரே தோத்து போயிட்டாரம்மா. அதுக்கப்புறம் என்ன ஃபூல்ஸ்? இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? அடிப்புறம் ஜெயில 5 வருஷம் இருந்தவரா? இல்ல போராட்ட கருணாநிதி தான் என்ன எரவாடா ஜெயில 8 வருஷம் ஜெயில வந்தாரா? தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன், இந்த கொள்கையை வச்சிருக்க உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்னா மற்றவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதனால அடக்கம் சீமானுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆட்களும் வேணும். ஃபைன் சார். இப்போ கடைசியா பாரதி ராஜா அவர் வந்து இறந்துட்டாரு. உண்மையாவே எங்களோட சேனல் சார்பா நாங்க வந்து இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு. நீங்க கண்டிப்பா டிராவல் நான் அவருடைய நெருங்கி பழகி இருக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுற போது என் மனம் கணக்கிறது. 2 செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பா சார். முதலில், பேர் சொன்னால் கூட தெரியாத ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து தன்னை நம்பி, தன்னுடைய உழைப்பை நம்பி, தன்னுடைய திறமையை நம்பி அப்படியே வந்தவர் திரையுலகத்துக்கு வந்து கோடி கோடியாக செலவு பண்ணி படம் எடுக்கிற அந்த காலத்தில் மண்ணை காட்டினார், மரத்தை காட்டினார், செடியை காட்டினார், கொடியை காட்டினார். அந்த படங்கள் எல்லாம் வெள்ளி விழா ஓடியது. அவர் மீது எனக்கு பெரிய பாசம் உண்டு. அதற்கு பின்னால் நேருக்கு நேராக ஒரு பார்த்த சந்தர்ப்பம் என்பது, ஒரு பையன், அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அவனுடைய அப்பாவிடம்தான் இளையராஜா ஆரம்ப பள்ளியிலே படித்தவர். அந்த பையனை எனக்கு தெரியும். அவனுக்கு திருமணம் முடிந்து வரவேற்பு திருச்சியில் வைத்திருந்தார்கள்.
என்னை அழைத்ததால் போனேன். அதுக்கு வரவேற்புக்கு தலைமை பாரதி ராஜா. அதுவரை நான் அவரிடம் பேசியதில்லை, இதெல்லாம் ரொம்ப வருஷமாச்சு. அப்போ தான் கொடி பறக்குன்னு ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு பாருங்க. அப்போ நான் உள்ளே நுழைகிற போதே மேலே இருந்து பார்த்தது கண்ணை விரித்து இப்படி பார்த்தார். இவர் நம்ம பார்த்து என்ன விரித்து பார்க்குறான்னு நான் நினச்சேன், எனக்கு புரியல. முன்னாலே உட்காந்துட்டேன். சினிமாக்காரங்கிட்ட ஏன் மேலே போகணும், மேலே கூப்பிட்டாங்க, நான் போகலை. ஆனாலும் என்னை பாராட்டுவதற்கு கூப்பிட்டாங்க. பாராட்டி பேசுவர்கள் போகும்போது மணமக்களுக்கு நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன், நீங்கள் எதை இழந்தாலும் மீட்டு விடலாம், தன்னம்பிக்கை இழந்து விட்டால் மீட்க முடியாது. அதற்கு உதாரணத்துக்கு வேறு எங்கும் தேடி போக வேண்டாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாரதி ராஜா தான் அதற்கு உதாரணம். அப்படியே இப்படி பார்த்தார். பார்த்தோன்னே முன்னால் சொன்னது அப்படியே சொன்னேன். இப்படி தன்னை நம்பி தன்னுடைய உழைப்பை நம்பி திரைப்படத்துக்கு வருகிற போது எடுத்த படங்கள் எல்லாமே வெள்ளி விழா ஒழியது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தன் உழைப்பு மீது அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து விட்டது. தன்னுடைய திறமையை பின்னுக்கு தள்ளி சூப்பர் ஸ்டார்களை வைத்து தன்னுடைய கொடியை திரையுலகத்திலே படக்க விட நினைத்தார். கொடி கிழிந்து போனது. அப்படி அப்படின்னாரு. எழுந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு. ரிலீஸ் பண்ணியிருக்காரு. திரும்பி பேசும்போது என் வாழ்க்கையில் இதுவரை என்னை இப்படி ஒரு விமர்சனம் யாரும் பண்ணதில்லை. அன்றிலிருந்து என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். பல முறை தொலைபேசி பேசுவார். கடைசியாக நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வீட்டுக்கு போகிற இடத்துல நான் பார்க்கிற போது என்னை தாங்கிக் கொள்ள முடியல. வீட்டில் யாரும் இல்லை, தனிமையில் இருந்தார். அவருடைய மகன், ஒற்றை மகன் இறந்தவுடனேயே எல்லாவற்றையும் இழந்து போல சோகத்தில் விழுந்து விட்டார். அப்போது நான் மனதிற்குள் நினைத்தது, இந்த மனிதன் கருணை கொலை என்று காந்தி சொன்னதைப் போல இவர் மறைந்து விட்டால் கூட பரவாயில்லை, ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று நினைத்தேன். அந்த நல்ல மனிதர், தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர், தன்னுடைய உழைப்பால் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். உண்மையாகவே பாரதி ராஜா சாரோடைய இந்த இழப்பு திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தினர், அவங்களோட நெருங்கிய நண்பர்களுக்கு எவ்வளோ பெரிய வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஏன்னா அவர் வந்து அவர் சொல்கிற அந்த வார்த்தை உங்கள் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பிடு போடுற அந்த ஒரு 2 கைகள், அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் சொல்ல முடியும்னு எங்களுக்கு தெரியும் சார். ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.